வணக்கம் ட்ரேடர் சசி. இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆப்ஷன்ஸில், ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்தது, என்ன மாதிரி ட்ரேடு எடுத்து வந்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நிஃப்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம 1 ஹவரில் போயிட்டு அனாலிசிஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வாட் ஹேப்பன், வாட்ஸ் ஹேப்பனிங் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிடணுங்க. இப்போ நிஃப்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலு, ப்ரீவியஸ் சப்போர்ட். ஸோ அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலை மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட்லாம் ஆரம்பிக்கல, மார்க் பண்ணிட்டோம். வேறு என்ன உங்களுக்கு இதில் தெரியுது, இதில் ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த லெவலு இந்த தடவை ப்ரைஸ் வந்தபோது இங்கே போயிருந்துருக்கணும், போகலை. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்துலேயே டபுள் டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ கீழே வந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இந்த கீழே எப்பவும் போல் வழக்கம் போல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் அந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். அந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம 1 ஹவரில் வரைஞ்சி வச்சுருக்குறோம். ஸோ நம்ம ஐதர் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ப்ரைஸ் மேலே போகணும், இல்லைனா ரொம்ப நாளாக இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் மேலே வரைக்கும் போய் டச் பண்ணாமல் கீழே வந்ததுனால ப்ரைஸ் வீக்காக இருக்குது அப்படின்னோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வரலாங்க. அதாவது ப்ரைஸு ஒரு தடவை மேலே போச்சு அப்படின்னா மேலே வரைக்கும் போயிட்டு வரணும். மேலேயே போக முடியாமல் கீழே வர்றான் அப்படின்னா, அந்த பேட்டர்னை தொட முடியாமல் வர்றான்னா ஒரு வேளை பிரேக் பண்ணி போயிடுவானோ. ஸோ இது 1 ஹவர் அனாலிசிஸ். அப்போ அப்படியே நம்ம 5 மினிட்ஸில் நம்ம எதுக்கு பார்க்குறோம், ட்ரேடு எடுக்கிறதுக்காக. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நியூஸ் பார்ப்பீங்க, ஒருவேளை நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே இஸ்ரேல் ஒரு அட்டாக் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்றும் வந்ததுங்க. காலையிலே கோல்டு மார்க்கெட்லாம் படன்னு மேலே போய் கீழே என்னென்னமோ பண்ணிட்டான். அப்போ ஆஸ் எ ட்ரேடராக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, போச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு 1000 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆக போகுது, 2000 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆக போகுது. போதா குறைக்கு இந்த யூடியூப்பில் வேறு மார்க்கெட்டு மொத்தமும் கீழே போகுது. 40 வருஷத்தில் இல்லாத ஃபாலு, 100 வருஷத்தில் இல்லாத ஃபாலு, 300 வருஷத்தில் இல்லாத ஃபால். டேய் பொறுங்கடா, பொறுமையாக கீழே போனால் போயிட்டு போகுது, நாங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயமுறுத்தாதீங்க யாரையும். அப்போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டு, காலையில் அட்டாக் நடந்துருக்குது, யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லோரும் கீழே போகும்னு சொல்கிறாங்க. காலையில் மார்க்கெட்டை ஆரம்பித்தோன்னே ஏட்ரா புட் ஆப்ஷனை எடுத்து ஒரு பையை ஒன்று போட்டுவிடு, அப்படி தான் தோணும். இல்லை நம்ம இது ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுற ஆளுங்களாக இருந்ததுன்னா போடு ஒரு செல்லை, அது போயிடும் கீழே 2000 3000 கீழே போயிடும், பெரிய ப்ராஃபிட் பண்ணிடலாம் இன்றைக்கி. அப்படிலாம் அவசரப்படாதீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கேண்டலில் விட்டுட்டீங்க, 1 ஹவரில் நீங்கள் ஒரு சப்போர்ட் போட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டில் நிற்கிறான் பாருங்கள் மார்க்கெட்டு, அப்படியே நிற்கிறான். கேண்டில் விக்கு மட்டும் கீழே வருது, ஆனால் பாடி மேலே தான் போய் க்ளோஸ் வைக்கிறான். வேகமாக ஓடும்போது அந்த கிரிக்கெட்டில் ரன் எடுக்க ஓடும்போது வேகமாக க்ரீஸை தாண்டி ஓடிட்டான், ஆனால் திரும்ப க்ரீஸுக்குள்ளே வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல எதுவுமே உங்களால் ஒரு டெசிஷனுக்கே வரவே முடியாது. ஏன், ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக. அப்புறம் என்ன பண்ணான், பொறுமையாக ஹை பண்ணான், இந்த ஹைக்கு மேலே போனான், போயிட்டு கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன லாஜிக்கு, இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஏற்கனவே 1 ஹவர் சப்போர்ட்டில் இருக்கிறான், இந்த இடத்துல சப்போர்ட்டில் ரொம்ப நேரமாக அரைச்சிட்டான்,
மேலே ஒரு ஹையர் ஹை பண்ணிட்டான், கீழே வரும்போது இந்த லோவை விட்டுறக்கூடாது, விட்டுட்டு போயிடுவான். அதுக்கேற்ற மாதிரி காலங்காத்தால் ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே கன்சல்டேஷன். என்ன நடக்குதே, தூங்கிட்டியா, என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், எடுத்தேன் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி கட்ட 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 கட்டன்னு மேலே போயிட்டான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் புரியுதுங்களா சொன்னது? ஒரு 1 ஹவரில் சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலை விட்டுருங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு கேண்டிலை வச்சு டெசிஷன் எடுக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட்டை விட்டுட்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால், பர்டிகுலராக பையில் எதனா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரிலாம் ஒரு கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை கவனிங்க. ஹையர் ஹை பண்ணிட்டான், இதுக்கு மேலே ஹையர் ஹை பண்ணிட்டான், அப்புறம் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, ரெண்டுத்தையும் கவனிச்சிட்டிங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துதா? பொறுமையாக அப்படியே மேலே போய் என்ன பண்ணான், இந்த ஹையை கட் பண்ணி இன்னொரு புது ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை. கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, வந்தானா கீழே வரவே இல்லை. இங்கிருந்தே டாட்டா பாய் பாய். அப்போது இங்கேருந்து மேலே போனோம் என்ன பண்ணால், இந்த லெவல்லேருந்து கீழே வந்துடுவானோ? வரவே இல்லையே, மேலே போயிட்டான். கன்சல்டேஷன் ஓகேப்பா, இங்கேருந்து கீழே வந்துடுவான், கண்டிப்பாக வந்துடுவான். என்ன பண்ணான், இந்த லெவலையே பிரேக் பண்ணல பாருங்கள். அப்படியே இந்த லோக்கு கீழே வர மாதிரி விக்கு தான் வந்தது, ஆனால் கீழே வரவே இல்லை. அங்கேருந்து என்ன பண்ணான், பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான். அப்போது திரும்பவும் கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் கீழே போயிடுவான். கீழே வந்தான், ஜிக்ஜாக்காக இப்படி வந்துக்கிட்டு இருந்தான். நான் இன்னொரு தடவை போவான்னு பார்த்தேன், ஆனால் இந்த தடவையே மேலே போயிட்டான். இப்போ அவ்வளோ புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணான், இங்கேருந்து இப்போ கவனிங்க, இது நல்ல மேலே வந்தது, ஒரு சின்ன புல் பேக்கு, நல்லா மேலே வந்தது, ஒரு சின்ன புல் பேக்கு, நல்லா மேலே வந்தது, ஸ்ட்ராங் கேண்டில்ஸ், 2 கேண்டில். இங்கெல்லாம் இருந்த மாதிரி இல்லை, இங்கே 2 ஸ்ட்ராங் கேண்டில்ஸு. அதுக்கப்புறமா என்னாச்சு, புல் பேக் போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை லெவலுக்கு தான் போயிருக்கிறான், வீக் ஆகிட்டான். இங்கேருந்து ஓடினான் பார்த்தீங்களா, இங்கே போய் வீக் ஆகிட்டான். அந்த வீக் ஆகிட்டான் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இப்படி தான் ரப்பர் பேண்ட் மெத்தட். நல்லா இழுத்து விட்டோன்னா மேலே வரைக்கும் போயிட்டான் பாருங்கள். நல்லா இழுத்து விட்டோன்னா மேலே போகல, இங்கே நின்றுட்டான். அப்போ மார்க்கெட்டும் முடிஞ்சிருச்சு. இது என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம, இந்த லோவை கட் பண்ணானா? ஏன் இந்த ஹைக்கு கூடைய லோ எது, இதுதான். இந்த ஹையோடைய லோ இதுதான். இது ஏன் ஹைன்னு சொல்கிறோம், நம்ம ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போனதுனால இதுதான் புது ஹைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹை வர்றதுக்கு முன்னாடி இருந்த லோ இதுதான். ப்ரைஸு திரும்ப இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே போயிடும். இவ்வளோதாங்க ஃப்யூச்சரு. ஈஸியாக இருக்குங்களா? 1 ஹவரில் நீங்கள் சப்போர்ட்டை மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க, மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷனை இங்கேருந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே மேலே போயிட்டே இருந்தேன். எப்போ கட் பண்ணாலும் அப்போ போய்ட்டு புட் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம பை பண்ணிடலாம். புட் ஆப்ஷனில் போய்ட்டு அங்கே சப்போர்ட்டில் இருக்குதா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பை பண்ணிடலாம். பட் ஆனால் அது வரைக்கும் நமக்கு புட் ஆப்ஷனில் வேலையே இல்லைங்க. அப்போ நமக்கு வேலைலாம் எங்கே, கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் என்ன இருக்குது, நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆச்சுங்க. அதனால் 21,800 புட் ஆப்ஷன், இதுக்கு கீழே இந்த மணிலேயே 21,900 ஜஸ்ட் அபோவ், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே கால் ஆப்ஷன். அப்போ அந்த கால் ஆப்ஷன் என்ன ஆயிருக்குது பாருங்கள், ஒரு பெரிய கேப் டவுனு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷனு. ஃபியூச்சரில் என்ன நடந்தோ அதான் நடக்குங்க. இங்கே ஃபியூச்சரோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தானே இது. அப்போ மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணல, இதில் ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணல. கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணல. ஸோ ஹையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ட்ரெண்டாகி வந்துருக்கு, குட்டியாக ஒரு ட்ரெண்டு இருக்கும் பாருங்கள். நீங்கள் 1 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இந்த மாதிரி போய் பார்க்கக்கூடாதுங்க, பார்க்காமலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
என்ன பண்ணியிருக்கான், ஒரே கன்சால்டேஷன். என்ன பண்ணுறேனே தெரில, மேலேயும் போகல கீழேயும் போகல. ஆனால் கடைசியில் என்ன பண்ணான், ட்ரெண்டாகி அப்படியே வந்து கீழே அரைச்சிக்கிட்டே வந்தான் பாருங்கள். புதுசாக ஒரு லோ வந்து வைக்க முடியல, இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தான், அப்படியே மேலே போக ஆரம்பித்தான். புதுசாக ஒரு லோ ஹையை வச்சான், அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டான். சார் நீங்கள் 1 ஹவரும் 5 மினிட்ஸுன்னு தானே பார்க்க சொன்னீங்க, நீங்கள் என்ன 1 மினிட்டை காட்டுறீங்க, நீங்கள் என்ன 4 ஹவர்ஸை காட்டி வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க, அப்போ அதை நான் பார்க்கவா? டீவியேட்டே ஆகாதீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சில விஷயங்களை ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளார உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 4 ஹவர்ஸ் வச்சு நான் வந்து ஒரு பேரலல் சேனலில் வந்து வரைஞ்சி காட்டுறேன். அது ஒரு ஸ்க்ரீனில் அடங்கி இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், ஓ பேரலல் சேனலா அப்படின்ட்டு. நான் 1 ஹவரில் காமிச்சேன்னா பாதி தான் தெரியும், பாதி இழுத்து இந்த மாதிரி காட்டணும், புரியாது உங்களுக்கு. அதனால் நான் 4 ஹவர்ஸில் காமிச்சேன். நான் உடனே மெசேஜில், சார் நான் 4 ஹவர்ஸை பார்த்துருவா, பாருங்கள், பிடிச்சிருந்தா அதே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 1 ஹவரை பாருங்கள், 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுங்க. அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து எங்கே போயிருக்கிறான் ப்ரைஸு, 150 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ப்ரைஸு 350க்கே போயிட்டான். இவனும் அதே தான், இங்கேருந்து வந்து மேலே வந்துருக்கிறான், மறுபடியும் ரப்பர் பேண்டு, மறுபடியும் கீழே வந்து போகும்போது போல பாருங்கள், வீக் ஆகிட்டான் தெரியுதா? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4வது தடவை வீக் ஆகிட்டான். அப்போ செல்லர்ஸ்லாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து மெசேஜில் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் என்ன பையே சொல்கிறீங்க, செல்லெல்லாம் சொல்லவே மாட்டீங்களான்னு. செல்லர்ஸ் வந்து இதுதான் பாயிண்ட். இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் செல் இயர். ஒருவேளை கேண்டில் பாடி மேலே இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா கூட எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். அது எப்போ, 2வது தடவை கிடையாது, 3வது தடவை கிடையாது, 4வது தடவை, அதுவும் இந்த மாதிரி வீக்காக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். மேலே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போது கால் ஆப்ஷனில் வந்து இதுதான் நடந்திருக்குது நிஃப்டியில். புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குது பாருங்கள். புட் ஆப்ஷனு கால் எப்படி வந்து மேலே போச்சோ அதே மாதிரி தலைகீழாக தான் குதிப்பேன்ட்டு மேலேருந்து புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துருச்சு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஆனால் ரிவர்ஸ் போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணணும், அப்போ தான் மேலே போவான். பிரேக் பண்ணலையே, அதனால் கீழே வந்துட்டான். அப்போது கீழே வந்தான், இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் மேலே போகும்போது இந்த ஹைக்கு போகணும் மார்க்கெட்டு, போகல. திரும்பவும் வந்துட்டு கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணோம், பிரேக் பண்ணலையே. திரும்பவும் கீழே வந்துட்டு போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணோம், போகவே இல்லை. அப்போ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கீழே வந்துட்டு ஈக்குவல் லெவலில் இருக்கிறான். பட் ஆனால் இது வந்து காலில் நம்ம பார்த்த மாதிரி வீக்காக தெரியலங்க, இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாமே, அங்கே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எப்போ ஹையர் ஹை பண்ணுறானோ, இங்கே பண்ணியிருக்கான் பாருங்கள், இது ஹை, அப்புறம் இன்னொரு ஹை, அப்புறம் இன்னொரு ஹை, அப்புறம் இன்னொரு ஹை, இந்த மாதிரி ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறானோ அப்போ தான் மேலே போவான். அது வரைக்கும் மேலே போக மாட்டான். ஸோ நிஃப்டி ஃப்யூச்சரில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 1 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. இதுலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட், மேலே இப்போ போயிட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்புறம் ஒரு புல் பேக் வந்துட்டு அப்படி மேலே போவான், புல் பேக் வந்துட்டு மேலே போவான். ஒருவேளை இந்த லெவல் வரைக்கும் போகாமல் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கீழே இப்படி போனான்னா இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இது ஒரு லோ, கொஞ்சம் புல் பேக் மேலே போனால் இந்த ஹைக்கு போகல, அங்கேருந்து கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் திரும்பவும் வந்து மேலே வந்துருக்கிறான். திரும்பவும் இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தெரியாதுங்க, இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து ஈக்குவல் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஹையை பிரேக் பண்ணிட்டு இப்படி கூட போகலாம், இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோவும் கூட வைக்கலாம். ஸோ லோயர் லோ ஹையர் ஹையை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது, பேங்க் நிஃப்டியில் நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ப்ரைஸு இந்த சப்போர்ட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அடுத்து இன்னொரு தடவை அந்த இடத்துக்கு வந்து தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கிறான்.
அடுத்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுப்பான்னு பார்த்தோம், வரலை. வராமலேயே கொஞ்சம் அப்படியே மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டான். அப்போது இந்த லெவலை நிஃப்டியில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான். லோ வந்தால் ஒரு குட்டி ஹை, அப்புறம் திரும்ப ஒரு பெரிய லோ, இப்போ மேலே போயிட்டு இருக்கான். இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணுங்க. வச்சானா புல் பேக் வந்துட்டு மேலே போயிடுவான். அப்போ இதை தான் நம்ம என்ன மாதிரி சொல்கிறோம், இது வந்து அந்த இன்வெர்டட் ஹெட்டுன்னு சொல்கிறோமாங்க. இப்படி மேலேருந்து கீழே வருது, இப்படி போகுது, இது ஹெட்டு இப்படி மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்து இப்படி போகும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அப்படி தான் பேட்டர்ன். அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஹையர் ஹை, லோயர் லோ, ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, லாஜிக்கு, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் பாடி ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இன்றைக்கி 1 ஹவரில் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. 5 மினிட்ஸில் என்ன நடந்தது? 5 மினிட்ஸில் இங்கே லோயர் லோ பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இன்றைக்கி எந்த விதமான சிக்னலும் கொடுக்கல. நம்ம நிஃப்டியில் ஓரளவுக்கு சிக்னல் இருந்தது, இதில் சிக்னலே இல்லை. இவன் கன்சல்டேஷன் தான் பண்ணுறானா, இல்லை மேலே தான் போகிறானா, கீழே நல்லா புல் பேக் வந்துட்டு போயிருந்தானா நல்லா இருந்திருக்கும். புல் பேக்கும் வரல, ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படியே இந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஆனால் இதுக்கப்புறமா வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிருக்கிறான். ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணாமல் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போயிருக்கிறான். பட் ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ட்ரேடு வந்து கொடுக்கலாங்க. ட்ரேடு என்ட்ரியே கொடுக்கல, எங்கேயுமே என்ட்ரியே கொடுக்கல. இன்றைக்கி நோ ட்ரேட். அப்போ கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது? கால் ஆப்ஷன் நல்லா மேலே போயிருக்குது. போகிறங்க 46, இது என்ன இது 46,800. ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி எடுக்குதுன்னா அது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. 46,800 கால் ஆப்ஷன். ஏன் ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே 46,700 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 800 காலு, கீழே 600 புட்டு, அவ்வளோதான். ஒன்று இந்த மணியில் எடுங்க, இல்லைனா அடுத்த மணியில் எடுங்க. ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் எடுக்காதீங்க. இப்போ பேங்க் நிஃப்டி 46,800 கால் ஆப்ஷன் என்னாச்சு? நம்மளுக்கு என்ட்ரியே கொடுக்கலங்க. நம்ம என்ட்ரியை எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்? இந்த லெவலுக்கு வந்தால் என்ட்ரி, கீழே வந்ததுன்னா என்ட்ரி. இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார எங்கே வேணால் என்ட்ரு பண்ணலாம். இந்த விக்குக்கு கீழே போய் பாடி ஆஃப் த கேண்டில் எங்கேயாச்சும் இங்கே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இங்கே இருக்கிற கேண்டலில் எதனா ஒரு கேண்டில் கீழே வந்து பாடி இந்த விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். என்ட்ரி இங்கே தான், எக்ஸிட்டும் இங்கே தான். என்ட்ரி அட் எக்ஸிட். அப்போ என்ன பண்ணுச்சு? நம்மளுக்கு என்ட்ரியே கொடுக்காமல் மேலே போயிட்டான். சும்மா ஒரு முரட்டுத்தனமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப நேரமாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனதுனால இந்த சப்போர்ட் லெவல்லையே நம்மளுக்கு இந்த விக்கு தான் வந்து கீழே வரைக்கும் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணியே தீரணும், நான் டெய்லியும் ட்ரேட் பண்ணலன்னா எனக்கு கையே ஓடாது அப்படிங்கிற ஆளுங்கள்லாம் ஒருவேளை பை எடுத்தீங்க அப்படின்னா இந்த விக்கு தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இந்த விக்குக்கு கீழே ஏதாவது பாடி வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ எங்கே வரைக்கும் போச்சு ப்ரைஸு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. 500லேருந்து 1000. புட் ஆப்ஷன் என்ன இருக்குது? சரிஞ்சு கீழே வந்துருச்சு. நிஃப்டியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சரிஞ்சு அது பாட்டு கீழே வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது? காலங்கத்தால் எல்லோரும் வந்து மிடில் ஈஸ்டில் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு. எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது என்ன யோசித்தோம்? செல்லு. இன்றைக்கி ஐஸ் க்ளோஸ் செல், ஐஸ் க்ளோஸ் புட் ஆப்ஷன் பை. நீங்கள் செல் பண்ண என்னாச்சு? எல்லோரும் செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே எல்லோரும்னா நிறையா பேர் செல்லு எடுத்திருப்பாங்க. இங்கே உங்கள் செல் எல்லாத்தையும் பை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. இன்னும் அதிகமாக செல் பண்ணுறீங்க. இங்கேருந்து வந்து கன்சால்டேட் ஆகிறான் கீழே வந்துடுவான் அப்படின்னா இன்னும் மேலே போகுது. இன்னும் செல் பண்ண இன்னும் மேலே போகுது. ஓஹோ, மார்க்கெட் வந்து பையில் போகுது போல் அப்படின்னு இங்கே தான் உங்களுக்கு புரியுமே. இங்கே புரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர் ஒரு 50 லட்சம் பேர் பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் பேர் திரும்பவும் வந்து இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிப்பாங்க. வாங்க மாப்பிள்ளைங்களான்னு இந்த இடத்துலேருந்து செல்லாகி மார்க்கெட்டு கீழே போயிடும். ஏன்? சிக்னல் கொடுத்துட்டான். இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கவனிக்கணுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மார்க்கெட்டில்
நல்லா ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மார்க்கெட்டை விழுது 40 வருஷம் இல்லாமல் விழுது, 50 வருஷம் இல்லாமல் விழுதுங்கிறாங்களே, அதோடைய அனாலிசிஸ் என்னங்கிறத வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாங்க. ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க.